கேட். எகிப்தியர்கள்தான் முதலில் பூனையை வளர்த்தவர்கள் என்று கருதப்பட்டது. ஆனால் பிரெஞ்சு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சைப்ரஸில் பழமையான பூனை கல்லறையை கண்டுபிடித்தனர். முதலில் ஆப்பிரிக்கர்களே பூனைகளை பழக்கப்படுத்தினர். ஆரம்பத்தில் எலிகள் உண்பதற்காகவே பூனைகள் பழக்கப்படுத்தப்பட்டன. பின்னர் அவை மனிதனுடன் பழகும் விதத்தினால் ஈர்க்கப்பட்டு வளர்க்கத் தொடங்கியுள்ளனர். பூனைகள் உண்மையில் தங்கள் வாழ்க்கையில் 20% தூக்கத்தில் செலவிடுகின்றன. ஒரு நாள் என்று பார்த்தால் 13 முதல் 16 மணி நேரம் வரை இவை தூங்குகின்றன. உலகின் பணக்கார பூனைக்கு சுமார் 7 மில்லியன் பவுண்டுகள் சொத்து இருந்தது. கின்னஸ் உலக சாதனையின்படி அந்த கோடீஸ்வர பூனையின் பெயர் பிளாக்கி. இதன் உரிமையாளர் இறப்பதற்கு முன் இந்த பூனையின் பெயரில் சொத்துக்களை எழுதி வைத்ததால் இந்த வினோத சம்பவம் நிகழ்ந்தது. விண்வெளிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட குரங்குகள் மற்றும் நாய்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் ஒரு பூனை கூட விண்வெளிக்கு செல்லும் அளவிற்கு தைரியமாக இருந்தது. உங்களுக்குத் தெரியுமா, ஆஸ்ட்ரோகேட் என்றும் அழைக்கப்படும் ஃபெலிசெட் தான் விண்வெளிக்குச் சென்ற முதல் மற்றும் ஒரே பூனை. ஸ்டப்ஸ் என்று அழைக்கப்பட்ட ஆரஞ்சு கலர் டேபி பூனை அலாஸ்காவில் உள்ள டால்கீட்னா என்ற சிறிய நகரத்தின் மேயராக 20 ஆண்டுகள் இருந்தது. உள்ளூர் மக்களாலும் சுற்றுலா பயணிகளாலும் அதிகம் விரும்பப்பட்டதால் அந்த பூனை போட்டியின்றி பல தேர்தல்களை சந்தித்தது. பூனைகள் வெகுவாக மனிதனிடம் பழகக்கூடியவை. தனது அன்பினை வெளிப்படுத்த வாலையாட்டி உரசித் தெரியப்படுத்தும். பெயர் சொல்லி அழைத்தால், கொஞ்சினால், சிரித்தால் புரிந்து கொள்ளும் திறன் பூனைகளுக்கு உண்டு. தம்மை வளர்ப்போரின் அருகே அடிக்கடி வந்து படுத்துக் கொள்வதும் உண்டு. பூனைகளில் 2 வகைகள் உள்ளன. அவை காட்டுப்பூனை மற்றும் வீட்டுப்பூனை என்பனவாகும். காட்டுப்பூனை என்பது மாமிசம் மட்டுமே உண்ணும். வீட்டில் வளர்க்கப்படும் வீட்டுப்பூனையானது சைவ உணவையும் உண்ணும். பூனைகள் மிகுந்த தன் சுத்தம் உடையவையாகும். பூனைகள் தனது ரோமங்களை நக்கி முழுமையாக சுத்தம் செய்யும். சுத்தம் செய்யும்போது நாக்கில் ஒட்டிக்கொண்டு வரும் ரோமங்களை பந்து போல் வாயில் எடுக்கும் திறன் பெற்றவை பூனைகளாகும். பூனைகள் சிறந்த இரவு பார்வையை கொண்டுள்ளன. குறைந்த அளவிலான ஒளியை டபீட்டம் லூசிடம் என்ற இமைப்பானது கண்ணின் விழித்திகைக்கு பின்னால் குவிப்பதால் குறைந்த அல்லது மங்கலான ஒளியிலும் துல்லியமான பார்வை திறன் கொண்டுள்ளன. இவை மனிதனுக்கு பார்க்கத் தேவைப்படும் ஒளியில் 6இல் 1 பங்கு ஒளியிலேயே பார்க்கக்கூடிய திறன் படைத்தவை. பூனைகள் சிறந்த கேட்கும் திறனைக் கொண்டுள்ளதுடன் அவற்றால் பரந்த அளவிலான மீத்திறன் கொண்ட ஒலிகளையும் கேட்க முடியும். இவற்றால் மனிதன், நாய் என்பவற்றை விட உயர் சுருதியினாலான ஒலிகளை தெளிவாக கேட்க முடியும். பூனை ஃபீலிக்ஸ் காட்டுஸ் பாலூட்டி இனத்தைச் சேர்ந்த ஓர் அனைத்துண்ணி ஆகும். பூனைகள் மனிதனால் பழக்கப்பட்டு வீடுகளில் வளர்க்கப்படுகின்றன. வீடுகளில் வளர்க்கப்படும் பூனைகள் சைவ உணவையும் உண்கின்றன. பூனைகள் பண்டைய எகிப்தில் வழிபாட்டு விலங்குகளாக இருந்து வந்ததால் அவைகளை பொதுவாக வீட்டில் வளர்த்து வணங்கினர். அவற்றின் சிறுநீர் இருட்டில் ஒளிரும் தன்மை கொண்டது. பூனைகளால் இனிப்பு பொருட்களை ருசிக்க முடியாது. பெண் பூனைகள் பொதுவாக வலது கால் பழக்கமுடையவை. மேலும் ஆண் பூனை இடது கால் பழக்கம் கொண்டவையாக இருக்கும். பூனைகளால் கடல் நீரை குடிக்க முடியும். அதன் சிறுநீரகங்கள் உப்பை வடிகட்டும் அளவிற்கு திறன் கொண்டவை. பூனைகள் தனது உள்ளங்கால் வழியாக வியர்வையை வெளியேற்றுகின்றன. பொதுவாக பூனைகள் ஒரு உணவை 3 முறை ருசித்து சோதனை பார்த்த பின் 4வது முறை நம்பிக்கையுடன் அதனை உண்ணும். இதுவரை வாழ்ந்ததிலேயே மிக அதிக வயது வாழ்ந்த பூனையின் பெயர் கிரீம் பஃப். இது 38 ஆண்டுகள் மற்றும் 3 நாட்கள் வாழ்ந்தது. ஒரு வீட்டு பூனை மணிக்கு 30 மைல் வேகத்தில் ஓடக்கூடியது மற்றும் 200 மீட்டர் ஓட்டத்தில் உசைன் போல்ட்டை கூட வெல்லும் தன்மை கொண்டது. விண்வெளிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட குரங்குகள் மற்றும் நாய்களைப் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் ஒரு பூனை கூட விண்வெளிக்கு செல்லும் அளவிற்கு தைரியமாக இருந்தது. உங்களுக்குத் தெரியுமா, ஆஸ்ட்ரோகேட் என்றும் அழைக்கப்படும் ஃபெலிசெட் தான் விண்வெளிக்குச் சென்ற முதல் மற்றும் ஒரே பூனை.